ஒளிபரப்ப உதவுபவர்கள் எஸ். ஆண்டனி வின்சென்ட் குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், மகன்கள் இருவரின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஓடாவி மகேந்திரன் குடும்பத்தினர், இறைவன் குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாது உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் பாலன்றை திரு அவை பாதுகாக்க இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் சிரிய மன்னனின் படைத்தலைவரான நாமான் தன் தலைவனிடம் சிறப்பும் மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமைமிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்கச் சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர்
சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் எனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேலை நாட்டைச் சார்ந்த சிறுமி என்னவென்று கூறுகிறாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரிய மன்னன், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியும் 1000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளர் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீ குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிறிய மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கின்றானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேரனுடனும் எலிசா வீட்டு வாயிலுக்கு முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை முழுகினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்லச் சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தன் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபனா, பர்பார் என்ற தமஸ்கு நதியில் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலில் தவிர வேற எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நெஞ்சின் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமானீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுளின் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே,
யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 24 முதல் 30 வரை. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கெட்டியாக பிடிக்க, அவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க நாம் ஒவ்வொருத்தரும் அவர் அழைத்திருக்கின்றார். அவரை விட்டுவிட அல்ல, மாறாக நற்செய்தியில் நாம் என்ன பார்க்கின்றோம்? ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஆகவே அதுதான் அழகாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுகின்றார், என் நெஞ்சம் அவருக்காக தாகம் கொண்டுள்ளது, அவருக்காக காத்திருக்கிறது, ஏங்கி இருக்கிறது, ஆவலோடு காத்திருக்கிறது என்று ஆண்டவர் அந்த நற்செய்தியாளர் வழியாகவும் அந்த திருப்பாடல் ஆசிரியர் வழியாகவும் ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே அவருக்காக ஆவலோடு நாம் காத்திருக்க வேண்டும். அவரை நாடி தேடி நாம் அனைவரும் செல்ல வேண்டும். எதற்காக? அதான் நற்செய்திக்கு முன் வசனத்தில் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள், மிகுதியான மீட்பு பெறுவதற்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம்தான் அந்த மிகுதியான அந்த மீட்பு இருக்கிறது. ஆகவே மிகுதியான மீட்பை நாம் பெற வேண்டும் என்றால் 2 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதல் ஆசீர்வாதம் என்னவாக இருக்குது என்றால், நாம் அனைவரும் சாவில் இருந்து விடுதலை பெற வேண்டும். 2வது ஆசீர்வாதம் என்னவாக இருக்குது என்றால், நாம் அனைவரும் மீண்டும் பிறக்க வேண்டும்.
ஆகவே முதல் ஆசீருக்கு நாம் செல்வோம். நாம் நற்செய்தியில் பார்த்தோம் என்றால் ஒரு கைம்பெண் பற்றி கூறியிருப்பார்கள். அதாவது 1வது அரசர்கள் நூல்கள் இந்த கைம்பெண் பற்றி கூறியிருப்பார்கள். சாரிபாத்தில் வாழ்ந்திருந்த இந்த கைம்பெண், இந்த கைம்பெண்ணிடம்தான் இறைவாக்கினர் எலியாவை ஆண்டவர் அனுப்புவார். அவர் கூறுவார், அந்த கைம்பெண் தான் உனக்கு உணவு கொடுப்பார் என்று ஆண்டவர் கூறுவார். அதை கேட்டுக்கொண்டு இறைவாக்கினர் எலியாவும் செல்வார். அந்த கைம்பெண்ணை அவர் பார்ப்பார். அந்த கைம்பெண்ணிடம் அவர் கூறுவார், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க வரான் கூறும் பொழுது, அந்த கைம்பெண் தண்ணி எடுக்க செல்லும் பொழுது இறைவாக்கினர் கூறுவார், எனக்கு ஒரு அப்பத்துண்டும் சுட்டு எடுத்து வார் என்று கூறுவார். அப்பொழுது அந்த கைம்பெண் கூறுவார், உம்முடைய வாழும் கடவுள் மீது ஆணையாக கூறுகின்றேன், என்னிடம் எதுவும் இல்லை. ஏனென்றால் பஞ்சம் இருக்கின்றது. ஆகவே அவர் கூறுகின்றார், எனக்கு ஒரு கையளவு மாவு தான் இருக்கின்றது, சிறிதளவு எண்ணெய் தான் இருக்கின்றது. நான் வீட்டுக்கு சென்றவுடனே அப்பங்களை சுட்டு நானும் என் மகனும் உண்டு சாகதான் போகின்றோம் என்று கூறுகின்றார். அப்பொழுது இறைவாக்கினர் எலியா கூறுவார், ஆண்டவர் கூறுகின்றார், அஞ்சாதே, நீர் போய் எனக்கு ஒரு அப்ப துண்டை சுட்டு எடுத்து வா, மீதி நீ சொன்னவாரியே செய்துவிடு. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குறுதியை தருகின்றார். என்ன வாக்குறுதி என்றால், உனக்கு அந்த மாவு காலியாகாது, உனக்கு அந்த எண்ணெய் தீர்ந்து போகாது. மாறாக எப்பொழுது மழை பெய்கிறதோ அந்நாள் வரை ஆண்டவர் உனக்கு ஆசீரை தருவார் என்று கூறுவார். அந்த கைம்பெண்ணும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல், எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் அந்த வாழும் கடவுளை முழுமையாக நம்பி இறைவாக்கினர் எலியா சொன்னது போல் அவர் செய்வார். அவர் பல நாட்கள் அவர் மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தினரும் உணவு அருந்தி கொண்டே இருந்தார். அந்த பஞ்ச நாட்களில் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது, வாழும் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது சாவிலிருந்து விடுதலை பெற்றார். முதல் ஆசீர். 2வது ஆசீர் என்னவாக இருக்குதால், மீண்டும் பிறக்க வேண்டும். அதுதான் முதல் வாசகத்தில் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார்கள். நாம் படித்தது போல்தான் நாமான் இருக்கின்றான். நாமானுக்கு அந்த தொழுநோய் இருக்கிறது. ஆகவே என்ன செய்கின்றான், அவனுடைய தலைவர் அதாவது சிரியா நாட்டுடைய அரசரிடம் கேட்கின்றான். சிரியா நாட்டு அரசர் ஒரு மடலை எழுதி அந்த இஸ்ரேல் நாட்டு அரசருக்கு கொடுக்கின்றார். நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த இஸ்ரேல் அரசர் என்ன கூறுவார் என்றால், நான் தொழுநோயை நீக்க முடியாது என்று கூற மாட்டார். மாறாக, நான் என்ன கடவுளா, வாழ்வு தருவதற்கும் ஒருத்தருடைய வாழ்வை எடுப்பதற்கும் என்று தான் கூறியிருப்பார். ஆகவே நாமான் தொழுநோயாளாக இறந்து போய் இருந்தான். ஆகவேதான் ஆண்டருடைய பிரசன்னத்தை உணராமல் இருந்தான். அவ்வாறாக இருக்கும் பொழுது இந்த செய்தியை இறைவாக்கினர் எலிசா கேட்கின்றார். எலிசா கேட்டவுடனே அவனை என்னிடம் அனுப்புங்கள் வருகின்றார். கூறுகின்றார், யோர்தான் நதியில் 7 முறை முங்கி எழும் பொழுது உனக்கு நோய் நீங்கிவிடும். அவனுடைய பெருமையும் அவனுடைய நாட்டின் பெருமையும் அவனுடைய எதிர்பார்ப்பும் அவர் வைக்கின்றான். அதனால் சினம் கொள்கின்றான். என்ன கொள்கிறான் என்றால், வேற எங்கேயோ நதி இல்லையா, என் நாட்டிலே நதி இருக்கிறது, இதோட அழகாக இருக்குமே. ஆகவே அவ்வாறாக கூட அந்த ஆணவத்தில் பெருமையோடு இருக்கின்றான். அப்பொழுது அவருடைய பணியாளர்கள் கூறுவார்கள், இது ஒரு கடினமாக ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக செய்திருப்பீர்கள் அல்லவா, ஆகவே இதுவும் செய்து முடியுங்கள் என்று தாழ்ச்சிக்கு மாறுகின்றான். அது செய்து முடிக்கும் பொழுது அழகாக ஆண்டவர் கூறுவார், அவனுடைய உடல் சிறு பிள்ளையின் உடல் போல் மாறிவிட்டது என்று. மீண்டும் பிறகுகின்றான். சாவிலிருந்து முற்றிலும் விடுபடுகின்றான். பாவத்திலிருந்து வெளி வருகின்றான். அந்த ஆசீரை பெற்றுக் கொள்கின்றான். அதான் அழகாக ஆண்டவர் கூறுவார் 2 கொரிந்தியர் 5:17, யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறார்களோ, அவர் அனைவரும் புதியதொரு படைப்பாக மாறி விடுவார்கள் என்று. அதுதான் நாமானுக்கு நடந்தது. இந்த 2 ஆசீரை நாம் பெற்றால் மட்டும்தான் ஆண்டவர் தருகின்ற அந்த மிகுதியான மீட்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு அவரை எப்பொழுதும் நாம் கடினமாக இணைந்து அவரோடு இணைந்து அவரை எப்பொழுதும் பிடித்திருக்க வேண்டும். இந்த நற்செய்தியில் மக்கள் எவ்வாறு ஆண்டவரை விட்டுவிட்டாரோ அந்த மாதிரி விட்டு விடாமல் அவரோடு இணைந்து அவரை எப்பொழுதும் பற்றி பிடித்திருக்க வேண்டும்.
இந்த அருளுக்காக அன்னை மரியாவுடைய பரிந்துரையை நாடி தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடும். திருவதில் தருவதி இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தே. திருவதில் தருவதி இன்பம் என்பதால் இன்னையே உமக்காய் தர வந்தே. ஈற்றிடுவார் தயவாக மாற்றிடுவார் பலியாக. ஈற்றிடுவார் தயவாக மாற்றிடுவார் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இது நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக நிறைவேற செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பான மக்களே, நம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தூய உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு இணைந்து நாம் அனைவரும் புதியதொரு படைப்பாக மாற முடியும். ஆகவே அதற்காக தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகியவர் அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளன் கண்ணை தாயான புனித அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகியவர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், இதோ நம்முடைய அன்றாட உணவு. செம்மறியின் விருந்திற்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளிக்கும், ஒற்றுமையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற்றவர்களாய் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: எஸ். ஆண்டனி வின்சென்ட் குடும்பத்தினர், கடலூர். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும், மகன்கள் இருவரின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி ஓடாவி மகேந்திரன் குடும்பத்தினர், இறைவன் குடும்பத்திற்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் இறையாசிரும் வேண்டி திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாற்றுக்காக வேண்டி